ஏழ்மையை கடந்து யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று பெற்றோருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய பாரதி. தந்தை செங்கல் சூளையில் கூலி தொழிலாளி, தாய் தையல் தொழிலாளி. குடியிருப்பது ஒரே ஒரு அறை கொண்ட வாடகை வீடு. இதுதான் சுப்பிரமணிய பாரதி குடும்பத்தின் பின்னணி. திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த மாரியப்பன் சரஸ்வதி தம்பதியின் மூத்த மகனான இவர் முதல் முயற்சியிலேயே குடிமைப் பணி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள சரஸ்வதி மகன்களின் கல்விக்கு உந்துதலாக இருந்தார். 10th வரை வரைக்கும் என்னால் படிப்பு மூலம் அவனுக்கு உதவி பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன படிக்காங்கிறது எனக்கு தெரியாது, எப்படி சொல்லணும்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் அவனாக முயற்சி பண்ணி ஆனால் படிப்பாங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருந்தது. அப்படிங்கும்போது இதை தேர்ந்தெடுக்கலான்னா அவன் சொன்னோன்னே நானும் சரின்ட்டேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவனும் எனக்கு அதே மாதிரி நம்பிக்கை கொடுப்பான் ஒவ்வொரு இதுலேயும். பாபநாசம் தொழிலாளர் நல உரிமை கழக மேல்நிலைப் பள்ளியில் சுப்பிரமணிய பாரதி 12ஆம் வகுப்பு முடித்த பின்னர் திருவள்ளுவர் கல்லூரியில் வரலாற்றில் இளங்கலை பட்டம் பெற்றார். கல்லூரி படிக்கும் போதே அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்தார். தனது வீட்டில் அம்மா ஒருபுறம் சமைத்துக் கொண்டிருக்க, மறுபுறம் தாம் தேர்வுக்கு தயாரானதாக கூறுகிறார் சுப்பிரமணிய பாரதி. ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மொத்தமாக மாறிடுச்சு. அங்கே வந்து ஏர் கண்டிஷன் ஃபெசிலிட்டியோட ரூம்ஸ் நிறைய இருக்கும், அடுத்த கம்ப்யூட்டர்ஸ் நிறைய இருக்கும். நான் தமிழக அரசுடைய மடிக்கணினி வச்சு படிச்சுட்டு இருந்தேன் வாழ்நாள். ஆனால் இப்போ அங்கே போன உடனே நல்ல குவாலிட்டியான கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட கம்ப்யூட்டர்ஸ்லாம் அங்கே கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற நான் முதல்வனுடைய மிஷன் டைரக்டர் சுதாகரன் IRPS சார், இது வரைக்கும் எனக்கு கைடன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்டலாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சவங்களே இருக்க மாட்டாங்க. பயிற்சிக்கு பின்னர் தனக்கு பணி ஒதுக்கப்படும் மாவட்ட மக்களுக்கு சேவை செய்ய அர்ப்பணிப்பு உணர்வுடன் காத்திருப்பதாக கூறுகிறார். வாழ்வில் சாதிப்பதற்கு ஏழ்மை ஒரு தடை அல்ல என்பதும், விடாமுயற்சி, சரியான திட்டமிடல் மட்டுமே போதுமானது என்பதற்கும் சுப்பிரமணிய பாரதி நிகழ்கால உதாரணம். புதிய தலைமுறைக்காக அம்பாசமுத்திரத்திலிருந்து முத்துப்பாண்டியன்.